குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவின் வருகையை முன்னிட்டு திருச்சி ஸ்ரீரங்கம் யாத்ரி நிவாஸ் அருகே உள்ள ஹெலிபேட் தளத்தில் ஹெலிகாப்டர்களை இயக்கி சோதனை மேற்கொள்ளப்பட்டது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தினேஷ் வழங்க கேட்கலாம். தினேஷ் வணக்கம், கள தகவலை சொல்லுங்க. வணக்கம். அதாவது இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு 2 நாள் பயணமாக நாளைய தினம் தமிழகம் வர உள்ள நிலையில் நாளை சென்னையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறார். அதனைத் தொடர்ந்து நாளை மறுதினம் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்கிறார். இதற்காக சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி விமான நிலையத்திற்கு நாளை மறுதினம் வருகை தந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக திருவாரூர் செல்கிறார். அந்த நிகழ்ச்சியை முடித்துக் கொண்டு திருவாரூரிலிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் தரிசனம் மேற்கொள்வதற்கு வருகை தருகிறார். இதற்காக திருச்சி ஸ்ரீரங்கத்தினுடைய யாத்ரி நிவாஸ் அருகே இருக்கக்கூடிய அந்த கொள்ளிடம் ஆற்று கரையோர பகுதிகளில் ஹெலிபேட் தளமானது ஏற்கனவே பிரதமர் மோடி வந்தபோது அமைக்கப்பட்டிருந்தது. அதே ஹெலிபேட் தளத்தில் தற்போது திரௌபதி முர்மு இந்த ஹெலிபேட் தளத்திற்கு வருகை தந்து இங்கிருந்து ஸ்ரீரங்கம் கோவிலுக்கு செல்ல உள்ளார். இதற்காக தற்போது இந்த பகுதியில இந்த ஹெலிபேட் சோதனையானது தற்போது மேற்கொள்ளப்பட்டது. இதற்காக திருச்சி விமான நிலையத்தில் இருந்து ஹெலிகாப்டர் ஒன்று இங்கே தரையிறக்கப்பட்டு இந்த பகுதியில் அந்த தரையிறங்க முடிகிறதா அது எப்படி என்பது குறித்த முழுமையான அந்த சோதனையானது இங்கே செய்யப்பட்டது. திரௌபதி முர்முவின் வருகையை ஒட்டி ஸ்ரீரங்கம் கோவிலில் முழுமையாக பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த பகுதி முழுவதும் மாநகராட்சி அதிகாரிகளால் மேலும் மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையர் முழுமை அரசு துறை சார்ந்த அதிகாரிகள் இங்கு ஆய்வு மேற்கொண்டு முழுமையான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து வருகின்றனர். தொடர்ந்து ஸ்ரீரங்கத்தில் நாளை மறுதினம் 4:30 மணிக்கு வருகை தரும் குடியரசுத் தலைவர் 1 மணி நேரம் ஸ்ரீரங்கம் கோவில் தரிசனம் செய்துவிட்டு மீண்டும் இதே ஹெலிபேட் தளத்திற்கு வருகை தந்து அங்கிருந்து திருச்சி விமான நிலையம் சென்று அங்கிருந்து டெல்லி நோக்கி பயணம் மேற்கொள்ள உள்ளார். இவ்வாறு இந்திய குடியரசினுடைய பயணமானது திட்டமிடப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி தினேஷ். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.